திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு 2.5 கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்திலிருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாவகவிலே அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை மாண்புமிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார். அது அனைத்தும் தவறானது. இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதே போல 2006 தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். நாங்களும் எங்களது குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே 9 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். கழக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார். எனவே வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நாங்கள் எங்கள் குள்ளம்பாளையம் கிராமம் மற்றும் கோபி தொகுதி மக்கள் இங்கே எங்கள் மாவட்ட பொறுப்பு செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் முன்னிலையிலே இன்றைய தினம் மாண்புமிகு வருங்கால முதல்வர் அவர்களிடம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதை எங்களை இணைத்து கொண்டதற்கு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை எங்களது சார்பாகவும் எங்களது குடும்பம் சார்பாகவும் குள்ளம்பாளையம் கிராமம் சார்பாகவும் கோபி தொகுதி மக்கள் சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.